ஒரு வீடு பார்க்க எப்படி இருக்கணும்? அழகாக க்ளீனாக பொருள்லாம் அங்கங்கே அடுக்கி வச்சு வந்துட்டு போகிறவங்க எப்போயுமே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த வீடு ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நாம் மங்களகரமாக ஆரம்பிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட இப்போ சாமி விளக்கு திரி இருக்குது. இது ஏன் இவ்வளோ இங்கே கிடக்குது? ஒரு வீட்டில் தேசப்பற்று இருக்கலாம், ஆனால் ஒரு பை நிறைய இந்திய கொடிகள் இருக்கிற அளவுக்கு தேசப்பற்று இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட மேப்ஸ், தமிழ்நாடோட மேப்ஸ் எல்லாம் கொத்து அடுக்கி வச்சிருக்கிறதெல்லாம் என்ன காரணம்? ஒயர்ஸ், ஒரு பை நிறைய ஒயர்ஸ், இவ்வளோ கேபிள்ஸ் இதுக்கு. இத்தனை ஒயர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? தமிழ்நாட்டுக்கேவா கரண்ட் சப்ளை பண்ண போகிறோம்? ஒரு வீட்டில் ஒரு தண்ணி கேன் இருக்கலாம், 2 தண்ணி கேன் இருக்கலாம், ஆனால் இங்கே ஏன் 8 தண்ணி கேன் இருக்குது? ஒருவேளை அந்த தெருவுக்கே தண்ணி கொடுக்குறோன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? தண்ணி கேன் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த பால் டப்பாக்குள்ளார பால் பேக்கெட் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதில் வெறும் பொட்டு, கிளிப்ஸு, ஜட வேலை இதெல்லாம் மட்டும்தான் எங்ககிட்ட அதிகமாக இருக்கும். சரி, பூவும் பொட்டு வச்சாச்சு, அடுத்து என்ன? வளையல் தான். வளையலில் பழத்தில் இருந்து கண்ணாடி வச்சுக்கிட்டு புதிய வளையல்லாம் எங்ககிட்ட நிறையாவே இருக்குது. இத்தனையை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அது ஏன் பொண்ணுங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்கணுமா? பசங்களுக்கு தேவையான இல்லை, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவையான திங்ஸும் எங்ககிட்ட இருக்குது. ஸ்கேலு, கவரு, ப்ரௌன் ஷீட்டு, ரப்பரு, ஷார்ப்னரு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, ஜாமெண்ட்ரி பாக்ஸில் தேவையே இல்லாத மாதிரி இருக்க டிவைடரு, காம்பஸ்ஸு, ப்ரொடெக்டரு, ப்ரோ சர்க்கிள், இத்தனை திங்ஸும் வச்சுருக்கிறோம். வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்காக இலையை வெட்டி வைக்கலாம், ஆனால் ஐஸ்கிரீம் பேப்பர் பிளேட்டை வெட்டி ஏன் வச்சுருக்கிறோம்? உயரமாக டாப்பில் இருந்த கடவுள் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் குப்பை தொட்டியில் கிடக்கிற மாதிரி கிடக்கிறாரே. சரி, இவ்வளோ திங்ஸ் இப்போ ஏன் எங்ககிட்ட இருக்குது? இத்தனையை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இந்த கல்லாப்பெட்டியும் இந்த அரிசி மூட்டையும் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன பயன்? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே விடை தான். கொரோனானாலையும் பொருளாதாரம் வளர்ந்து வர்றதுனால எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் மூலிமா போனதுனாலையும் ஆன்லைன் வர்த்தகம் அதிகமாக ஆனதுனாலையும் தான் இந்த நிலைமைக்கு நாங்கள் காரணம். எங்கள் கடையில் இருக்கிற ரேக்கு, எங்கள் கடையில் இருக்கிற திங்ஸு, எங்கள் கடையில் இருக்கிற மொத்த பொருள், மொத்த சந்தோஷத்தையும் நாங்கள் இங்கே தான் வச்சுருக்கிறோம். இந்த பொருளை சும்மாவாச்சு கொடுக்கலான்னு பார்த்தா யாரும் வாங்கவும் மாட்டேங்கிறாங்க. இதை மற்ற கடைங்களுக்கு கொடுத்து விற்க சொல்லலான்னு பார்த்தா அவங்களும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இதை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் மொத்தமாக ஒரு பூட்டை வாங்கி பூட்டியாச்சு. அப்படி பூட்டு போட்டதுனால நாங்கள் இழந்தது என்ன தெரியுமா? ஒரு மழலையோட அழகான குறும்புகள் நிறைஞ்ச சந்தோஷமும் 2 சிறுவர்களோட சேட்டைகளையும் நாங்கள் இழந்துட்டோம். இதுதான் எங்களுடைய